கருப்பு கவுனி வச்சு நான் இட்லி பண்ணியிருக்கேங்க. எப்பவும் பண்ணுற மாதிரி தான் இட்லி மாவு அளவு போட்டுட்டு 8 அழாக்கு புழுங்கலரிசி, 2 அழாக்கு பச்சரிசி, 2 சின்ன டம்ளரில் 2 டம்ளர் நாங்கள் உளுத்தம்பருப்பு போடுவோம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வெந்தயம் அதெல்லாம் யூஷுவல் போடுறதா 1 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ என்ன பண்ணியிருக்கிறேன்னா நான் வந்துட்டு அந்த 8 அழாக்கு புழுங்கலரிசியோடு சேர்த்து நான் வந்துட்டு 6 அழாக்கு புழுங்கலரிசியும் 2 அழாக்கு கவுனி அரிசியும் போட்டிருக்கேன். அதே மாதிரி உளுத்தம்பருப்பில் பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பில் 2 கப்பு போடுவோம் இல்லையா, அந்த 2 கப்புக்கு 1 கப்பு கருப்பு உளுந்து போட்டிருக்கு, 1 கப்பு ஆர்டினரி உளுந்து போட்டிருக்கு. போட்டு இப்போ இட்லி செஞ்சப்போ இட்லி வந்து நல்லா சாஃப்டாக நல்லா வந்திருக்கு பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குது இந்த இட்லி. வந்துட்டு பார்க்க கலர் கூட அழகாக இருக்குது. இந்த கலரு பார்க்குறதுக்கு நம்ம ஒயிட் கலர்லேயே பார்த்து பழகிறதால குழந்தைங்களுக்கு அதே பழக்கமாகிடுச்சு. இப்போ இந்த கலர் நம்ம கொடுக்கும்போது கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து டேஸ்ட்டாகவும் இருக்குது. நல்லா